கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரின் வெளிச்சம் ஊழியத்தின் சார்பாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு அதிசயம் நடந்தது, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். யூஸ்வலா நான் வேலைக்கு போகும்போது ரெகுலரா ஒரு வண்டியில போவேன். அதுக்கு பதிலாக இங்க வேற வழியில போகணும்னு தோணுச்சு. எதுக்குன்னா ஒரு இடம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இருந்தாலும் ஒரு குழப்பம், எதுக்குன்னா எனக்கு பெட்ரோல் ரொம்ப கம்மியா இருந்தது. இப்படி சுத்தி போனா பெட்ரோல் காலியாயிடும். ரெகுலரா போனாலும் கரெக்டா இருக்கும் தோணுச்சு. இருந்தாலும் என்னமோ சரி வேற வழியில போனேன். அந்த இடத்துல போனா டூலெட் போட்டிருந்தேன். நானும் அந்த ஓனருக்கு கால் பண்ணி பேசி முடிக்கும் போது ஒரு பாட்டிமா வயசானவங்க தள்ளாட்டிட்டு வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த அம்பேத்கர் சிலைக்கு எப்படிமா போகணும் அப்படின்னு கேட்டாங்க. பாட்டிமா நேராக போய் ரைட் எடுங்க, அங்க இருக்கோம் பஸ் ஸ்டாப்பு அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்களும் நகர்ந்தாங்க. இருந்தாலும் எனக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தோணுச்சு. எதுக்கு அப்படின்னா, யூஸ்வலா எல்லாரும் வண்டியில போகும்போது கை போட்டு ஹெல்ப் கேட்பாங்க. இந்த பாட்டிமா ஹெல்ப் கேட்காம வழிதான் கேட்டாங்க. ஏன் நான் அதை யோசிச்சேன் அப்படின்னா, நானே பலவீனமா இருக்கேன். எனக்கு வண்டி இப்படி திரும்பினா தலை சுத்தும். அதனாலதான் நிறைய ரீசெண்டா நான் யாரையும் வண்டியில ஏத்துறது கிடையாது. ஏன்னா நமக்கு ஏதாவது ஆனா பரவாயில்ல, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது ரீசனுக்காக. இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. அப்புறம் பாட்டிமாட்ட சொன்னேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா, நான் 2 செகண்ட்ல வந்துடுறேன் அப்படின்னு சரின்னாங்க. அப்புறம் நான் அதை போயிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு திரும்ப வந்துட்டு அந்த பாட்டி, நான் பேக்கு போனோம் இல்லையா, ஸோ வண்டி திருப்பி அந்த பாட்டி மேற சொன்னா அவங்களால ஏறவே முடியல. ஏன்னா அவங்க ஷார்ட்டா இருந்தாங்க, நான் பலவீனமா இருக்கிறதுனால அவங்களும் ஏற்றவும் முடியல. இது ஒரு சிஸ்டர் எதிர்க்க அவங்க கால் பேசுறதுக்காக வண்டி நிறுத்திருக்காங்க போல. அவங்க பார்த்துட்டு அந்த உடனே இறங்கி இந்த பாட்டி மாமா அப்படியே அழகா தூக்கி வண்டியில உட்கார வச்சுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே ரைட் எடுத்து போயிட்டே இருக்கும்போது இந்த பாட்டிமா சொன்னாங்க, கர்த்தர் ஒன்னு ஆசீர்வதிப்பாருமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா போச்சு. பட் நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நான் தெரிஞ்சவங்க வீட்டுல ப்ரேயருக்காக போயிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்பதான் தோணுச்சு, கர்த்தர் தம்முடைய தூதர்கள் கொண்டு உதவி செய்வாருன்னு சொல்லிட்டு. அந்த பாட்டிமாக்காக தான் நான் இந்த சைடே வந்திருக்கேன் போல இருக்கு. அப்பதான் எனக்கு வேதாகமத்துல ஒரு வசன ஞாபகத்துக்கு வந்தது. சங்கீதம் 91:11 மற்றும் 12. நீ போகும் இடமெல்லாம் உன்னை பாதுகாக்கும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை கையில் ஏந்துவார்கள் என்று. பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். தூதர்கள் கொண்டு நம்ம அந்த பாட்டிக்கு என்ன ஹெல்ப் பண்றதுக்காக அமைச்சிருக்காரு. நம்மளை எப்படி பாதுகாப்பாராம், தூதர்கள் கொண்டு கையில ஏந்துவாங்களாம். நமக்கு தெரிஞ்சவங்கள சீப்போ அப்படின்னு போற இந்த காலத்துல கர்த்தர் நம்மள எப்படி வச்சிருக்காரு பாத்தீங்களா? கையில ஏந்துற அளவுக்கு நம்மள நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியமானு தெரியுமா? யாரெல்லாம் இது விசுவாசிக்கிறீங்களோ ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இருக்கிறவர் லைக் பண்ணுங்க, வந்தவரை ஷேர் பண்ணுங்க, வரப்போகிறோம் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த ஒரு எதிர் கமெண்ட் வந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளலாம் என்ற பதிலளிக்க பொழுது நாமல்ல நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமென்.